திருச்சியில் ஆவின் பால் கொண்டு செல்லும் ஒப்பந்த வாகன உரிமையாளர்கள் போராட்டம் வாபஸ். வாடகை பாக்கி பிரச்சினையில் ஒரு பகுதி நிலுவைத் தொகையை காலை 11 மணிக்கு வழங்க ஆவின் தரப்பு ஒப்புதல். தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்காக கூடுதலாக உதவி தேர்தல் அலுவலர்கள் நியமனம். வாக்கு எண்ணிக்கை நாளில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு உதவிகரமாக பணியாற்றுவார்கள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மூன்று நாள் பயணமாக நாளை மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறை பகுதியில் 2 நாட்கள் தொடர் தியானத்தில் ஈடுபடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நாளை தமிழ்நாடு வருகை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் புதுக்கோட்டை கோயில்களில் வழிபாடு நடத்துகிறார். அதானிக்கு உதவ கடவுளால் அனுப்பப்பட்டவர் மோடி என ராகுல் காந்தி கிண்டல். உத்தரப்பிரதேச பரப்புரையின் போது வெப்பம் தாங்காமல் தலையில் நீரை ஊற்றிக்கொண்டு பேச்சு. ரூபாய் 4 கோடி பறிமுதல் வழக்கில் நயினார் நாகேந்திரன் உட்பட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன். சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் மே 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. முழு ஆரோக்கியத்துடன் விரைவில் வருவேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. இடது தோள்பட்டையில் ஏற்பட்ட பாதிப்புக்கு இன்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் நிலையில் வீடியோ பதிவு வெளியீடு. முழு ஆரோக்கியத்தோடு வருவேன் என எனக்கு முன்பு போல இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார். ஜூன் 1 திமுக மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம். வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை. ஜெயலலிதாவுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு, மதவெறி கிடையாது என அண்ணாமலையின் இந்துத்துவ கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். கரசேவைக்கு ஆட்கள் அனுப்பியதை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என தமிழிசைக்கு பதிலடி. பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக ஒரு முகசுலிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காமீங்க பார்க்கலாம். நான் அரசியலிருந்து நான் விலகிறேன். நான் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்களை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முக்கியமான பல்வேறு செய்திகளை நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியிலும் வாரணாசியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் சார்ந்த நேரலை விவரங்களையும் பார்க்கவிருக்கிறோம். தற்போது நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி அவர்களோடு பேசலாம். வணக்கம் சார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்கள இந்துத்துவ தலைவர் என்று பாஜக தற்போது சொல்வதற்கான காரணமாக என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த கருத்தை திரு அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தெரியாமல் திரு அண்ணாமலை இந்த கருத்தை கூறியிருக்கிறார். எனவே இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறை இங்கே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய திருநாடு சுதந்திரமடைந்த பின்பு தமிழகத்திலே வாழ்கின்ற மக்கள் மூட நம்பிக்கைகளோடு வாழ்ந்தவர்கள். நீண்ட காலம் ஒரு கூட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்த காலம். அப்படி அடிமைகளாக இருக்கின்ற மக்களை, மூட நம்பிக்கையோடு வாழ்கின்ற மக்களை பகுத்தறிவோடு சிந்தனையோடு வெளிப்படுத்திக் கொண்டு வருவதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கி பட்டி தொட்டிகள் எல்லாம் பகுத்தறிவு சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரியாருடைய சிந்தனைகளை உடனே சேர்த்து பட்டி தொட்டிலாம் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி
அரசியல் கட்சியை உருவாக்கி இந்திய துணைக்கண்டத்தில் குறைந்த காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய இயக்கம் திராவிட இயக்கம். அப்படி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக தமிழக மக்கள் பகுத்தறிவு சிந்தனையோடு வர ஆரம்பித்தார்கள். மேட்டுக்குடியில் இருந்த அந்த அதிகாரம் சாதாரண மக்களிடத்திலும் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் பெருஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள். அந்த இயக்கத்தினுடைய இரண்டாவது தலைமையேற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெருஞர் அண்ணா வகுத்த கொள்கைகளை தலைமையேற்கொண்டு ஆட்சி நடத்தினார். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்பு இந்த இயக்கத்தை காப்பாற்றி அண்ணாவினுடைய கொள்கைகளை தலைமையில் நிறுத்தி இந்த கொள்கையை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய மூன்றாவது தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய பரிமாண வளர்ச்சியாக உருவாக்கியவர் இதய டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம், இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் கொண்டு வரப்படாத இட ஒதுக்கீட்டு கொள்கையை உச்சநீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அந்த சமூக மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலையும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் வரை திராவிட கொள்கையோடு வாழ்ந்தார்கள். அவரை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் இறை நம்பிக்கை உடையவர். இறை நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் கொள்கையில் மாறாமல் தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய கொள்கையோடு வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இந்த சிறுபிள்ளைத்தனமாக பேசுகின்ற திரு அண்ணாமலை போன்றவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்துத்துவா கொள்கைக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நீங்கள் மதம் சார்ந்த அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரையில் மக்களுடைய நலன் சார்ந்த அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நலன் சார்ந்த அரசியலை செய்த காரணத்தினால்தான் இன்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னிலை வகிக்கிறது என்று சொன்னால் அதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முக்கிய முதல் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை, திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இவர்களுடைய இந்த கருத்துக்களை, அதாவது இந்துத்துவா தலைவர் என்று அவர்கள் திருமிகு ஜெயலலிதா அவர்களை சொல்றத புகழ்ச்சின்னு பாக்குறீங்களா, அல்லது ஒரு குறிப்பிட்ட மத அடையாளம் பூசப்படுவதாக பாக்குறீங்களா? திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கருத்தை சொல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இதே அண்ணாமலை புரட்சித் தலைவி அம்மா அவர்களை என்ன விமர்சனம் செய்தார்கள் என்பதை உங்களை போன்ற ஊடகங்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். அப்படி வெளிப்படுத்தியிருக்கின்ற நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத அரசியல்வாதியாக திரு அண்ணாமலை விளங்கி கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொள்கைப்படாதவர், இறை நம்பிக்கையுடையவர். அதற்கு ஒரு உதாரணம், இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையில் வெற்றி பெற்றதின் காரணமாக திராவிட கட்சியினுடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை வழங்கியவர். எனவே கொள்கை மாறாத ஒரு தலைவராக இருக்கின்றவரை மறைந்த பின்பு இப்படி கொள்கை இல்லாத சில தலைவர்கள் கருத்தை சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.